இன்னொரு 4 மாசம் தான் பொறுத்துக்குங்க. அப்ப நம்ம ஆட்சி தான். நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். நல்ல வேகமா நம்ம எல்லாம் இருக்கணும். நம்ம வேகமா நம்ம செயல்படணும். எல்லாம் இன்னைக்கு மக்கள் நல்லா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா ஒற்றுமையா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து வேகமா நம்ம முன்னேறி நல்ல திட்டங்கள், மக்களுக்காக நல்ல திட்டங்களை வகுத்து மக்கள் பிரச்சனைக்காக போராட்டங்கள் செய்து நம்முடைய இடஒதுக்கீடு, சமூக நீதி, அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணணும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய உரிமைகள் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வைத்து ஒரு மாபெரும் புரட்சியை செய்ய வேண்டும் என்ற நோக்கம், ஒரு மாபெரும் இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் சேர்ந்து போராட வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்துடைய மைய நோக்கம் விவசாயிகளுடைய விரோதி, பெண்களுடைய விரோதி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழ்நாட்டிலே. 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, சந்துகடை, சாராய கடை, கஞ்சா, மது, போதை, இந்த ஆட்சியில் இது மட்டும் தான் இருக்கிறது, தவிர வளர்ச்சி என்று எதுவும் கிடையாது. விவசாயிகள் என்று கோபத்தில் இருக்கின்றார்கள், பெண்கள் என்று ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள், மாணவர்கள் அவருடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள், படித்த இளைஞர்கள் 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு ஆட்சி. ஆனால் நம் முதலமைச்சர் என்று ஜாலியாக, ஹாயாக ஜெர்மனி நாட்டிலும் இங்கிலாந்து நாட்டிலும் சுற்றுப்பயணம் இல்லை, அது சுற்றுலா. கேட்டா ஜெர்மனி நாட்டுக்கு சென்று நான் தமிழ்நாட்டுக்கு முதலீடு நான் வாங்க சென்றிருக்கின்றேன். எவ்வளவு கேட்டா 3000 கோடி. அந்த 3000 கோடியில பார்த்தா 3 கம்பெனி சென்னையில் இருக்கிற கம்பெனி தான். சென்னை கம்பெனிக்காரனை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடணும், இங்கே போட்டு போறான். இது எதுக்கு ஜெர்மனியில போய் கையெழுத்து போடணும்? ஆக இப்படி எல்லாம் ஏமாத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு போனாருன்னு எங்களுக்கு தெரியும், மேடையில சொல்ல முடியல. அதனால இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஏமாறாதீர்கள். இன்னும் புட்டு போய் வைக்க போறேன். அந்த புத்தகம் எல்லாம் நீங்க பாருங்க. விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிற ஒரு ஆவணம். அந்த ஆவணத்தை அவசியமா நீங்க படிக்கணும். சும்மா குருட்டா போயிட்டு இவங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நிறைவேற்றலன்னு மற்ற கட்சி மாதிரி நம்ம இல்ல. எல்லாம் புள்ளி விவரங்களுடன் தெளிவாக நாங்கள் வெளியிலே சொல்லியிருக்கின்றோம். நம்ம 505 வாக்குறுதின்னு சொன்னதுக்கு பிறகுதான் நேத்து தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் 2 அமைச்சரும் கூப்பிட்டு வச்சு 505 வாக்குறுதின்னு அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப 505ல 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுல அவங்க என்னென்னமோ அப்படின்னு சொல்லி கிள்ளி எங்கேயோ வந்துகிந்து நாங்க 400, அந்த 400ல 40 செஞ்சிடுவோம், மீதியில அரசாணை வெளியிட்டு இருக்கிறோம். அரசாணை வெளியிடுவது ஒரு பெரிய விஷயமா? கையெழுத்து போட்டு நிறைவேற்றியதுன்னா நிறைவேற்றணும், நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்ற வேண்டும். அதான் நிறைவேற்றல். 66 தான். 66னா எவ்வளவு? 13%. 13% திமுகவுடைய வாக்குறுதியில 13 விழுக்காடு தான் திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13. ஒரு எக்ஸாம்னா 35 தான் பாஸ் மார்க். திமுக வாங்கினது எவ்வளவு? 13 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு.